ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கேமிங்ல இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. கேமிங் லேப்டாப் தான் ப்ரோ வாங்கணும், எனக்கு அது மேல செம கிரேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற லெவல்ல ஒரு கேமிங் லேப்டாப் தான் பார்க்க போறோம். OMEN 16 கேமிங் லேப்டாப் தான் இது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸும் சரி, பேட்டரி லைஃபும் சரி தாறுமாறாக இருந்தது. இதை தவிர வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கேமிங் லேப்டாப் பிடிக்குமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த 3D கேம் வந்து நீங்க ரொம்ப விரும்பி விளையாடுவீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். OMEN அப்படின்றத டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு அவங்களோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல 3Dல அப்படியே ப்ரொஜெக்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் சைடில் 16 லேப்டாப் பிசி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சில் அதையே எழுதியிருக்காங்க. அண்ட் சைடில் ப்ரைஸ் மற்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல மாடல் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OMEN by HP கேமிங் லேப்டாப் 16-N0049AX அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மாடல் நம்பரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர் AMD Ryzen ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக வாரண்டி கார்டு மாதிரி அதுலேயே வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் கவரு கிளாத் துணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கவர் பண்ணியிருக்காங்க. அதே ரிமூவ் பண்ணிட்டு லேப்டாப் எடுத்தோன்னே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக கேமிங் லேப்டாப் அப்படி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே பவர் கேபிளும் சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. என்ன இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கேமிங் லேப்டாப்பில் ரொம்ப காம்பாக்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 2.35 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். ஆக்சுவலாக கலர் அப்படின்னு பார்க்கும்போது மைக்கா சில்வர் அப்படின்ற ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கிரே கலரில் வந்து இருக்கிற ஃபீலும் இருக்கும். மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது லேப்டாப்போட டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கீபேட் ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சைட் பாடியுமே பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் OMEN அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டிவ் ஃபினிஷில் வந்து இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா OMEN அப்படின்றத டெக்ஸ்ட்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே மேக்ஸிமம் பெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 135 டிகிரி வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு லேப்டாப்பில் இந்த ஹிஞ்ச் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மேலே ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். மற்ற லேப்டாப்லாம் பாட்டம்ல இருந்து அப்படியே ஓப்பன் ஆகி வர மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கனால யூஸ் என்ன அப்படின்னா பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹீட்டான ஏர் வெளியில் வர்றதுக்கான அந்த ஏர் வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம். அண்ட் இந்த கீஸ் இருக்கிற ஏரியாவுக்கும் ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிற ஏரியாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு டவுன் வந்து இருக்கு. இந்த டவுன் வந்து நம்ம டிஸ்பிளேவை மூடிட்டு நம்ம கையெல்லாம் வச்சு அமுக்குறோம் அப்படின்னும் போது கீழே அமுங்காமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரப்பர் பேஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்றனால கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்பாக இருக்கிறதுக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்கு ரப்பர் பேஸ் கீழேயுமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த டாப் அண்ட் பாட்டம் மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் தான் திங்க் பண்ணேன், ஆல்ரெடி 2 கிலோக்கு மேலே வெயிட் போயிடுச்சு, அதையும் அலுமினியமில் கொடுத்துருந்தாங்கன்னா வெயிட் எகிரின்றனால தான் ஒருவேளை அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்க்கும்போது லேப்டாப் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சாலிடான ஃபீல் வந்து கொடுக்குது. கேமிங் லேப்டாப் அப்படின்னு வரும்போது கூலிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். எவ்வளோ நேரம் கேம் பிளே பண்ணாலும் த்ராட்லிங் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஹீட்டிங் இஷ்யூ வரக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா OMEN Tempest கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 12 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேன் அவுட்லெட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் இன்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏர் அவுட்லெட் பார்த்தீங்க அப்படின்னா எப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி லெஃப்ட்டும் சரி ரைட்டும் சரி 2 பக்கம் கொடுத்துட்டு பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டிஸ்பிளே நார்மலாக மற்றதில் இருக்கிற மாதிரி பாட்டமில் இல்லாமல் மேலே தூக்கி வச்சிருக்கனால அந்த ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிராண்டு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ 6 டிகிரி வரைக்கும் இன்னுமே கம்மி பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு அவுட்புட் வருது அப்படின்றத பர்ஃபார்மன்ஸ் அப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 16.1 inch Full HD Plus IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வருது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 300 nits கொடுத்துருக்காங்க. அண்ட் 100% sRGB கலர் கேமெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆன்டி கிளார் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துட்டு இந்த கிளார் இந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவும் இருக்காது. அண்ட் அதே மாதிரி லோ ப்ளூ லைட் ஃபில்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ப்ளூ லைட் எமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவே இருக்கும். அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மோஸ்ட்லி லேப்டாப்பில் வர மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. டாப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பெருசாக தான் இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா HPயோட வைட் விஷன் 720p HD கேமரா கொடுத்துருக்காங்க. வித் டெம்பரல் நாய்ஸ் ரிடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கேமிங்லாம் விளையாடுறீங்க அப்படின்னும் போது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க அப்படின்னா
அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டியூவல் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா லைட் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிரைட்னஸ் லெவல் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி பார்க்கும்போது 16.1 இன்ச் கேமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய லாங்கான டிஸ்பிளே கிடைக்கும். அதே சமயம் ரிஃப்ரெஷ் ரேட்டும் 144 ஹெர்ட்ஸ் இருக்கு. நார்மலாக கேம் பிளே எல்லாம் பண்ணும்போது ரியலாகவே டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அது உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இப்போ தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் லேப்டாப்பில் எல்லா இடத்துலையும் அதான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 5 Gbps வரைக்கும் ஸ்பீடு இருக்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் RJ45 ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மல்டி ஃபார்மேட் SD கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் 2 USB டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 Gbps ஸ்பீடோட வருது. அண்ட் பேக் சைடில் 2 சூப்பர் ஃபாஸ்ட் USB டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் 10 Gbps வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் USB பவர் டெலிவரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே போர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக HP ஸ்லீப் அண்ட் சார்ஜ் அப்படின்னும் போது உங்களோட ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலுமே லேப்டாப் ஸ்லீப்ல இருந்தாலுமே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் உங்களோட மொபைலில். அண்ட் நெக்ஸ்ட் HDMI 2.1 போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக AC ஸ்மார்ட் பின் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அடாப்டர் மூலியமாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இது. நெக்ஸ்ட் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது இந்த பவர் பட்டன் பிளேஸ்மெண்ட் வந்து வேற இடத்துல இருக்கு. எப்பயுமே கார்னர்லயே இருக்கும். அதை கொஞ்சம் தேடுற மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில் வந்துட்டு. அதுக்கப்புறம் தான் பழகிருது. அதில் ஒரு குட்டி லைட் வேற கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி முக்கியமா RGB கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டே பாத்தீங்க அப்படின்னா 4 ஜோனா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேமர்ஸ் வந்து மோஸ்ட்லி விளையாடும் போது சில டைம் இந்த WASD அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஏரோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றனால நீங்க கீபோர்டு எந்த ஏரியாவில் மட்டும் லைட் எரியணுமோ இந்த 4 ஜோன்ல வந்துட்டு சிம்பிளா ஆப் மூலியமாவே வந்துட்டு எங்கெங்க வேணும் அப்படின்றத ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியுது. அதுலேயே பக்கத்தில் எஃபெக்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரீத்திங் லைட் மாதிரி வேணுமா இல்லை கலர் சைக்கிள் வேணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேணுன்ற கலர்ஸுமே வந்துட்டு RGB லைட்ல எரிய வச்சுக்க முடியும். கீபேட் யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக நல்ல ஸ்பேஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக்காக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. ஆனால் அதை தாண்டி புதுசாக ஒரு கீபோர்ட் செட்டப் வாங்குறீங்க அப்படின்னும் போது எப்பயுமே பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ட்ராக் பேட் அப்படின்னு வரும்போது நல்லாவே லாங்காக பெருசாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு. ரெஸ்பான்ஸுமே நல்லா இருக்கு. மல்டி ஜெஸ்டர்ஸ் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சில ஷார்ட்கட்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி ட்ராக் பேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் யூஸ் தான் பண்ண போகிறோம். கேமிங்க்கு கண்டிப்பாக மவுஸ் தான் யூஸ் பண்ணுவோம் பெரும்பாலும். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பாட்டமில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏரியாவில் கொடுத்துருக்கனால ஸோ சவுண்ட் அவுட்புட் வந்துட்டு சைட்லேருந்து வரனால எந்த ஒரு பிளாக்கும் இல்லாமல் உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருது. அண்ட் அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டீசென்ட்டான அவுட்புட் தான் இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது AMD Ryzen 7 6800H ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது NVIDIA GeForce RTX 3050 Ti GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது DDR5 16GB ரேம் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து 2 ஸ்லாட்ல வந்துட்டு 8GB வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 16GB 2 ரேம் ஆட் பண்ணிட்டு டோட்டலாக 32GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 512GB SSD கொடுத்துருக்காங்க. இதுலேயே எக்ஸ்ட்ரா ஸ்லாட்டுமே இருக்குது. நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கவும் முடியும். கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 5.2ல ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் லைட்டிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்து கீபோர்டில் வந்து ஒரு பட்டனே கொடுத்துருக்காங்க. OMEN கேமிங் ஹப் அப்படின்னு சொல்லி அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஆப் வந்து ஓப்பன் ஆயிருது. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த கீபோர்ட் லைட்டிங்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்தே பண்ணிக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோல் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேலன்ஸ் மோட் இல்லை பர்ஃபார்மன்ஸ் மோட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேம் பிளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் மோட் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தெர்மல் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆட்டோவில் இருக்குது. இல்லை மேக்ஸ் நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா கேம் பிளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கூல் பண்ணுறதுக்கு மேக்ஸில் ரன் ஆகும். இல்லை மேனுவல் செட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு RPM நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 4 செல் 70 Wh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடரேட்டாக நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தாராளமாக வந்து 8 to 9 hours உங்களுக்கு வரும். நார்மலாக கேம் பிளே பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்தது. OS அப்படின்னு பார்க்கும்போது Windows 11 வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பிளே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டைம்லேயே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். இதுலேருந்து ஒரு சில பெஞ்ச் மார்க் வந்து நீங்கள் பார்க்கலாம். சினி பெஞ்ச் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மல்டி கோரில் சார்ஜ் போடாமல் நார்மல் மோடில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 10,889 வந்தது.
அதுவே சிங்கிள் கோரை பொறுத்த வரைக்கும் 1181 வந்தது. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஆப் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீமியர் ப்ரோவில் வந்துட்டு 8 மினிட் வீடியோ வந்துட்டு ரெண்டரிங் பண்ணி பார்த்தோம். 3.7 மினிட்ஸில் வந்துட்டு எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லாமல் குயிக்காகவே ரெண்டர் ஆயிருச்சு. அண்ட் பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் BMW டெஸ்ட் ஃபைலை யூஸ் பண்ணிட்டு CPU ரெண்டரிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 3 மினிட்ஸ் 32 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. GPU ரெண்டரிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 3 மினிட்ஸ் 3 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. வேலரண்ட் கேம் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு விளையாடும் போது 200 FPS வந்து ஆவரேஜாக வந்து அவுட்புட் கிடைச்சது. இது வந்துட்டு லேப்டாப் வந்து பவர் கொடுத்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மோடில் ப்ளே பண்ணும்போது இந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அண்ட் அதே மாதிரி Destiny 2 கேமும் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஸ்மூத்தாக இருந்தது. லேகோ இல்லை ஃப்ரேம் ட்ராப் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்கும். ஸோ பெஞ்ச் மார்க் ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி நான் லைவாக யூஸ் பண்ணும்போது நிறையா கேம் பிளே விளாண்டேன். பட் ஆனால் 2 days தான் எனக்கு டைம் இருந்தது. ஸோ ஒரு சில ரெண்டரிங்லாம் பண்ணி பார்த்தேன், எடிட்டிங்லாம் எப்படி இருக்குது என்னன்னா வந்துட்டு. ஸோ நான் இந்த 2 நாள் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஷன் குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேம் பிளேலாம் பண்ணும்போது எங்கேயும் லேக் இருக்கிற ஃபீல் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கான இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் சிஸ்டம் ரொம்பவே எஃபிஷியன்ட்டாக பண்ணியிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப நேரம் கேம் பிளே பண்ணாலும் கூட எங்கேயும் த்ராட்லிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லை, லேக் இருக்கிற மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் செக் பண்ண வரைக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கிடையாது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம். ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் லேப்டாப் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ப்ரைஸுக்கு முன்னாடி வாரண்டி 1 year வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா HP சர்வீஸ் சென்டர்லேயே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஏன்னா நிறைய இடத்துல இருக்கும் HP சர்வீஸ் சென்டர் வந்துட்டு. அண்ட் ப்ரைஸுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த OMEN 16 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் வந்து இருக்கு. எக்ஸாக்டான மாடல் இந்த மாடல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்னும் மற்ற ஸ்பெக்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,16,999 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸோடைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இந்த லேப்டாப்புக்கு கொடுக்குறாங்க. HyperX அக்சசரிஸ் ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸ்டீம் வாலெட் ரீசார்ஜ் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுக்குறாங்க. பழைய லேப்டாப்பை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருமே இருக்கு. பேங்க் ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது 10% வரை கேஷ்பேக் கொடுக்குறாங்க. கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு OMEN 16 கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா HP வேர்ல்ட் ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிள் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோருக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.